ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குக்கீஸில் ஆஃபர் போட்டிருக்கோம். 1500 rupees நீங்கள் குக்கீஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த குக்கி வேணால் 2 பாக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க. ஸோ நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நல்ல ஆஃபர் நல்லா வந்து நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே பொதுவாக எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கும். நான் எப்படி வந்து இந்த க்ளீனிங் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மண்டே வந்து நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும். ஸோ அப்போ காலையில் வந்து சமைக்கிறப்போ கிச்சன் அப்படின்றது ஆர்கனைஸ்டாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ரீசெண்ட் டைமில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நைட் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சில ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணுறேன். இதனால் எனக்கு எப்படின்னா கிச்சன் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நம்ம பாத்திரத்தெல்லாம் ஏறகட்டோம் இல்லையா? அப்போது நம்ம வந்து ஒரே டைமில் எல்லாத்தையும் ஏறகட்டிட்டு துடைக்கிறத விட நம்ம ஒரு குட்டி குட்டியாக பார்ட்டிஷனாக வந்து பிரித்து அதை க்ளீன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த க்ளீனிங் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பாத்திரங்கள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய சில பாத்திரங்கள் மட்டும் தேய்ச்சி வச்சுட்டு மிச்சத்தை வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு அக்கா வந்து தேய்ச்சி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து அந்த ட்ரம்மில் போட்டு வச்சுருவேன். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி சிங்க்லேயும் போட்டு வைக்க மாட்டேன். நல்லா ப்ரீ வாஷ் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து இப்போ டிஷ் வாஷரில் போடுவோம் அந்த மாதிரி ப்ரீ வாஷ் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு ட்ரம்மில் வந்து சில பொருட்கள் போட்டு வச்சுட்டு அண்ட் மெயினாக தேவைப்படக்கூடிய இப்போ வந்து தோசை கரண்டி, அப்புறம் தோசைக்கல், டிஃபன் பாக்ஸஸ், அப்புறம் அந்த கண்ணாடி அந்த டம்ளர்லாம் எல்லாத்தையும் வந்து கையிலே வாஷ் பண்ணி இமீடியட்டாக எல்லாத்தையும் வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதே மாதிரி எங்களுக்கு ஹெல்ப்புக்கு அக்கா வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 3 மணி போல் வந்து பாத்திரம் தேய்ச்சி கொடுப்பாங்க. அதனால ட்ரை ஆனதுக்கப்புறம் நைட்டு வந்து இந்த மாதிரி நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் இந்த எடுத்து வச்சுட்டு தான் தூங்க போவேன். இதனால மறுநாள் காலையில் எனக்கு வந்து ஏஞ்சி ரேவந்துக்கு சமைக்கிறப்போ திங்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாம் நீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ரிலீஃபாக இருக்குங்க. இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 1 month ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப 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 எனக்கு ப்ரொடக்டிவாக ஃபீல் ஆகுது. காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து 5:30 கிட்ட 5:30 to ஒரு 5:40 அப்படி அந்த டைமுக்குள்ளே எந்திரிப்பேன். ஸோ அந்த டைமில் காலையில் கண்டிப்பாக எனக்கு வந்து கொஞ்ச நாளாக பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ திருப்பி அந்த ஏர்லி மார்னிங்கில் எழுந்திரிச்சு பாக்ஸ் கட்டுறதுன்னு வரப்போ சில திங்ஸ் ஹேண்டியாக நம்ம பண்ணுறது, கொஞ்சம் ப்ரீ பிளானிங் பண்ணி பண்ணுறது வந்து எனக்கு வந்து அந்த மார்னிங் டைம் வந்து ரொம்ப ஈஸியாகுது. நிறைய பேர் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் ஆஃப்டர் யூஸ் ரிவ்யூ சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மாதமாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குங்க. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, ஃப்ளேமில் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஸ்டீல் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணி தொடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல். ஸோ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லை வித் அந்த கை கட்டையோடு வருது. அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல கிட்ட வந்து காட்டுறேன். எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கணுங்க. நான் பல வருஷமாக எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்காக ஒரு விஷயம் இந்த இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ப்ரே பண்ணுறப்போ கண்டிப்பாக சொல்கிறேன் அதில் அவ்வளோ வந்து நல்லது நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நான் விவான் ப்ரெக்னென்சி முதல்ல கூட நான் சொல்கிறேன். இப்போ வந்து உமாக்காக நீங்கள் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கணும். உமாவுக்கு ஒரு சின்னதாக ரொம்ப ரொம்ப மைனரான ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கு. பயப்பட அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் வலி இருக்குது. அவளுக்கு வந்து கர்ப்பப்பையில் சின்னதாக எண்டோமெட்ரிக் சிஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து மெடிசன்லாம் கொடுத்துட்டு டாக்டர்கிட்டலாம் காமிச்சிடும். அது பாதி கரைஞ்சிருச்சு, மெடிசன் எடுத்து பாதி கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் அவள் ரொம்ப சஃபராக வர மாதிரி எங்களுக்கு தெரியுது. வயிறு வலின்னு சொல்லிகிட்டே இருக்கா. நாங்கள் ரெகுலராக செக்கப்லாம் பண்ணி பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் நீங்கள்லாம் உமாக்காக ப்ரே பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது இன்னும் சீக்கிரமாக அவளுக்கு குணமாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஸோ இது எங்கள் அம்மாவும் சொன்ன விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். அவங்க எல்லாமே சொன்ன விஷயம் என்னன்னா குரூப் ப்ரேயர்ஸ். நீங்கள் எல்லாமே வந்து எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இல்லையா? ஸோ உங்களோட ப்ரேயர்ஸில் உமாவை கொஞ்சம் வச்சுக்கோங்க. அவளுக்கு நல்லபடியாக இந்த இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆகணும்னு வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் வரையும் போகக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. மைனராக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் மெடிசன்ஸ்லேயே வந்து அது வந்து சிஸ் கரைஞ்சிடணும்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட தாழ்மையாக வேண்டிக்கிறேன். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் தான் எனக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் ப்ரேயர்ஸில் உமா வச்சுக்கோங்க. ஸோ கடகடன்னு பாத்திரம் தேய்ச்சாச்சு. பாத்திரம் தேய்க்கிறப்ப இந்த ஏப்ரான் போடுறப்ப நம்மளுக்கு ட்ரெஸ் நனைய மாட்டேங்குது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஏப்ரான் தான். அப்புறம் வந்து ப்ரெட்டு நான் வந்து வீக்லி வந்து ஒரு 2 வாங்குவேன். காலையில் ரேவந்துக்கு வந்து சாண்ட்விச் மாதிரி வச்சு கொடுத்தேன்னா சாப்பிட்டு போயிடுவான். சம்டைம்ஸ் ஈவினிங்கில் பசிக்குதுன்றப்ப சாண்ட்விச் பண்ணி கொடுப்பேன். அதனால ப்ரெட் பாக்ஸில் வச்சாச்சு. அண்ட் அடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு ஆல்ரெடி தேய்ச்சி வச்ச பாத்திரத்தை இப்போ ஃபுல்லாக வந்து நான் அடுக்கி வச்சுருவேங்க.
எனக்கு இந்த ரொட்டீன் வந்து நம்ம பண்ணுறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன்னா ஒரு நல்ல பாட்டு ஒன்று வந்து டிவியில் ப்ளே பண்ணிவிட்டு, இல்லை வந்து இப்போ நான் ஃபோனில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணதால் நல்ல ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாட்டு கேட்க முடியல. இல்லைனா வந்து நான் என்னோடய ஹெட்ஃபோன்ஸில் நல்லா வந்து சாங்ஸ் கேட்டுகிட்டே செய்கிறப்போ அலுப்பே தெரியாது. அப்படி இல்லைனா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே செய்வேன். இல்லைனா என்னோடய ஃப்ரெண்டை ஒருத்தி இருக்கா, அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே வந்து வேலை செஞ்சிருவோம். ஸோ அலுப்பு தெரியாமல் கடகடன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக ஆக்டிவாக வந்து நிறைய இருக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நடுவில் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால நம்ம கொஞ்சம் அப்படியே அந்த லைஃப் ஸ்டைல் ஸ்லோ ஆகிடுச்சு. பட் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஆக்டிவாக நம்ம வேலையை கரெக்டாக அந்த டைமில் செய்யணுன்றதுக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டே செய்கிறேன்னு சொல்லலாம். அப்போ தான் நல்லாயிருக்கு. பாடியும் நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து ஜாம் ஆகாமல் நல்லா வந்து நம்மளுக்கு ஏன்னா சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த டிஃபின் பாக்ஸஸ்லாம் மூடி போட்டு அழகாக தொடச்சி நான் என்ன பண்ணுவேன்னா டவலில் ஒரு தொடச்சிருவேன். வாஷ் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் ஈரம் இருக்கும் இல்லையா. ஸோ மூடி போட்டு வைக்கிறப்போ நம்மளுக்கு ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டிஃபின் பாக்ஸஸ்லாம் அழகாக மூடி தொலையாமல் இருக்கும். அதே மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதை சைஸ் வரைய எடுத்து வச்சுருவேன். ஸோ நைட்டே இதெல்லாம் பண்ணுறப்போ நம்மளுக்கு உண்மையாக யோசிச்சு பாருங்கள், மண்டே காலையில் கண்டிப்பாக 2 நாள் லீவ் கிடச்சி காலையில் இருந்திருக்கிறப்ப கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியாகிற மாதிரி தான் இந்த வேலைகள் இருக்கும். அதே மாதிரி குக்கர் மூடி அது கேஸ்கெட்லாம் வந்து கரெக்டாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விசில்ஸ்லாம் கரெக்டாக ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு தட்டுக்கள் வந்து சைஸ் வரைய வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு ஆக்சுவலாக ஒரு அழகான விஷயத்தை பற்றி பேசலாம். கவலைப்படுறது, அதை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுவோம் இல்லையா. இல்லை நம்ம கூட இருக்கிற ஒரு மனிதர் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அதை நினச்சி கவலைப்பட்டு நம்ம சஃபர் பண்ணிப்போம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்காக கவலைப்பட்டாலும் யாரும் மாற போகிறது கிடையாது. ஸோ அவங்கவுங்களுக்கு வந்து தன்னை வந்து உணர்ந்தால் மட்டும்தான் தன்னோட தவறை திருத்துக்க முடியும் தவிர்த்து மற்றவங்க நம்மளுக்காக கவலைப்படுறாங்களேன்றதுக்காக யாருமே தன்னோட தவறை திருத்துக்க மாட்டாங்க. ஸோ இதனால சஃபர் ஆகிறது யாருன்னா நீங்கள் தான், இல்லை நான் தான். இப்போ நான் வந்து ஒருத்தருக்காக சஃபர் ஆகிறேன், ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் தான் கவலைப்படுறேன், நான் தான் கஷ்டப்படுறேன், மற்றவங்க வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோடய லைஃப்பில் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்காகவும் நம்ம கவலைப்படக்கூடாதுங்க. அவங்கவுங்க தையில் என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். நம்ம சொல்லியோ நம்ம வந்து திட்டியோ நம்ம பேசிய ஒன்றும் மாறாது. அதனால நம்மளோட சந்தோஷத்தை கெடுத்துக்காம, ஹெல்த்தை கெடுத்துக்காம, மன நிம்மதியை கெடுத்துக்காம நம்மளுக்கு பிடிச்ச வேலைகள் பண்ணிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கை நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். யார் சரியில்லை, யார் சொல் பேச்சு கேட்கல எப்படிலாம் வந்து நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னா கடைசியில் நம்ம மட்டும்தான் வந்து கஷ்டப்படுறோம், மற்றவங்களாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ கவலைப்படுறது, ஓவர் திங்க் பண்ணுறதுலாம் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா என்னோட அதை ட்ராப் பண்ணுங்கள். இது ₹1 கூட நான் சொன்ன மாதிரி பிரயோஜனம் கிடையாது, எதையும் மாற்றவும் முடியாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது பெட்டராக யோசிக்கலாம் தவிர்த்து கவலைன்றது இப்போ இருக்கக்கூடிய அந்த நிமிஷத்தை, இந்த டைமை வந்து அது ஸ்பாயில் ஆக்கும் தவிர எந்த ஒரு நல்ல விஷயமும் நமக்கு கொடுக்காது. ஸோ கொஞ்சம் நம்ம ஃபார்வர்ட் திங்க் பண்ணி இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ஏதாவது முடிவு எடுத்தால் அது ஓகே. பட் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணுறன்ற பேரில் ரொம்ப வந்து நம்ம வந்து எக்ஸாச்சுரேட் பண்ணி திங்ஸை வந்து கொண்டு போனோம் அப்படின்னா போக 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 நம்ம ஃபோன் பண்ணால் ஐயோ இப்போ புலம்பு தான் ஃபோன் பண்ணுறா போல இருக்கு அப்படின்னு நினச்சிருவாங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம கஷ்டங்கள் எதுவோ அதை நம்ம கரெக்டாக பேலன்ஸ்டாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தை ஃபுல்லாக நான் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி போட்டு எல்லாமே. ஸோ இவ்வளோ தான் எனக்கு சாமான் இருக்குது இப்போதைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கரண்டிலாம் அழகாக வந்து அந்த இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு அடுத்த ஒரு பெரிய வேலை இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளாகில் வந்து நான் அந்த ஷீட்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த ஷீட்ஸ்லாம் அழகாக போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது நான் காட்டுறேன். அது மாதிரி கொஞ்சம் ஜார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது காட்டுறேன். ஒரு நாளைக்கு ஒன்று நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கிறப்போ, நம்ம ஃபினான்ஷியலாக வந்து நம்ம லோவாக இருக்கிறப்போ நம்மளை ஒதுக்குன சில உறவுகள் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம கஷ்டத்தில் யார் நம்மளுக்கு உதவுறாங்கன்ற வந்து உண்மையான மனிதர்கள்ன்றதை கரெக்டாக நம்ம கடவுள் காட்டுவார், யார் யார் வண்ணங்கள் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து எந்த விதத்துலையுமே வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணாத சில உறவுகள் இருப்பாங்க இல்லையா. நீங்கள் கஷ்டமாக இருக்கிற டைமில் அவங்களாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வரீங்க, இல்லை நல்லா கொஞ்சம் ஒரு மேலே அப்கமிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்றப்போ அப்போ திருப்பி வந்து ஒட்ட பார்ப்பாங்க. அந்த மாதிரி உறவுங்களை வந்து எட்டி வச்சுறது தான் நல்லது. ஸோ நம்ம சர்க்கிள் எப்போவுமே நம்ம குவாலிட்டியான சர்க்கிளாக இருக்கணும். எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, 2 பேராக இருந்தால் கூட நம்ம நலம் விரும்பிகளாக இருக்கணும் தவிர்த்து கஷ்டப்படுறப்போ ஒதுங்கி போயிட்டு நல்லா இருக்கிறப்போ ஒட்டிக்கிற உறவுகள் வேண்டவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி உறவுகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இப்போவே பெரிய சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க. உங்கள் கூட பேசிகிட்டே கடன் பாருங்கள், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கிச்சனை பெருக்கி விட்டோம் அப்படின்னா கிச்சனோட வேலைகள் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, மீ டைம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சரி ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு குட் வைஃப் அப்படின்ற சீரீஸ் வருது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு வந்து நான் ஒரு 2-3 எபிசோடு பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் பேலன்ஸ் ஒரு 2-3 எபிசோடு பெண்டிங் இருக்குது. அதை இன்றைக்கி பார்க்கலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து ஏற கட்டிட்டு
ஸோ நைட் வந்து ஒரு 1 hour அந்த படம் அந்த சீரியஸ் பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ கிச்சன் செம்மையாக வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சனுக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். அண்ட் இப்போ ஹால் பார்த்திங்கன்னா விவான் குட்டி நான் கிச்சனில் வேலை பண்ணுறப்ப போய் தூங்க மாட்டான், என் கூடவே தான் இருப்பான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த டாய்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து விளையாடிட்டு இருப்பான். என் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீட்டாக அவன் டாய் பாக்ஸில் போட்டுட்டு, நான் அவனை டாய் பாக்ஸில் போடுன்னு சொல்ல மாட்டேன், நீயும் தூங்க போகிற, ஸோ டாய்ஸையும் தூங்க அனுப்பிச்சிட்றா, தூங்க எல்லாத்தையும் ஜோஜோ பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் வச்சுட்டு லாக் பண்ணிவிடுவேன். ஸோ அவனும் வந்து டாய்ஸ்லாம் தூங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிவிடுவான். ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு கொஞ்சம் நீட் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் திருப்பி வந்து அவன் விளையாடுறப்போ நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க கச்சன்னு இறச்சிருப்பான். காலையில் ஸ்கூல் கிளம்புறப்போ நம்மளுக்கே வந்து கையில் காலில் இந்த பொம்மையெல்லாம் மிதிக்கிறப்போ ரொம்ப வந்து கடுப்பாக இருக்கும்ல. ஏன்னா ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டில் இந்த குட்டி 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 கார் நிறைய இருக்குது, எங்கே பார்த்தாலும் கார் தான், உட்கார இடத்துல கார், நிற்கிற இடத்துல காருன்ட்டு. ஸோ மோஸ்ட்டாக அது எல்லாத்தையும் நைட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம காலையில் வேலையை பார்க்குறப்போ நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா அங்கே காருங்க தான், காலில் ஃபுல்லாக மாட்டி கால் தான் வலிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா துவைச்ச துணியெலாம் எடுத்து வச்சுட்டேன், எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்தந்த அவங்க வார்ட்ரோப்ஸ் வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இருக்குங்க, உண்மையிலே ரொம்ப நாள் ஆச்சு ரொட்டீன் ஃபாலோ பண்ணி. விவான் பேசிட்டே இருக்கான் பாருங்கள். இப்போ பாருங்கள் எனக்கு கை வலிக்குதான், நிறைய வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலை அமைக்க விடுறது, அப்புறம் வந்து ஷோல்டர்ஸ் அமைக்க விடுறது, கொஞ்சது கிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணுவான். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா விவான் மட்டும்தான். ஏதாவது பேசுவான் அம்மான்னு, எங்கே ரெஸ்ட் ரூம் கூட போக விட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே இருந்து தட்டிக்கிட்டே கதவை தர வான்னு தட்டிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் வந்து ஒரு இனிய தொந்தரவு தான் சொல்லலாம், ரொம்ப இனிமையான தொந்தரவு தான் அதெல்லாமே. அப்புறம் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லைஃபு, அவங்க ஸ்டடீஸு, அவங்க ஃபேமிலின்னு போயிடுவாங்க. இந்த பாண்டிங் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குமான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் எப்போவே என்ஜாய் பண்ணிக்கணும். நான் ஒன்றுமே அவ்வளோ ரசித்து என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு ரேவந்த் டைமில் அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாது, தெரியல, ஏஜ் கிடையாது. பட் விவான் டைமில் ஒன்றுமே அவ்வளோ பார்த்து ரசித்து பண்ணுறப்போ எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவன் பேசுகிறது ஒன்றுமே வந்து அழகாக வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அவன் பேசுகிறதுக்கு. மழையில் பேசுகிறப்போ அந்த மழையில் அந்த வார்த்தைகள் அழகாக இருக்கும். ஆஷா வராது, ஆட்டா அப்படின்வான், நல்லாயிருக்கும். நேற்று கூட அந்த பேப்பரில் வந்து என்னடா பண்ணேன்னா பேர் எழுதுனேன் அப்படின்னா, யார் பேர்னா விவான் பேர், ஆட்டா பேர் எழுதுனேன் அப்படின்வான். ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ல. ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடிய உங்கள் கிட்ஸோட மெமரிஸ் என்னவாக இருக்கும்? அந்த மழையில் பேச்சு மறக்கவே முடியாது இல்லையா? நீ ரேவந்த் இதே மாதிரி தான், ஸ்பைடர்மேனுக்கு செமமேன் அப்படின்னுமா. வள்ளின்னு ஒரு சீரியல் வரும். அப்போலாம் நான் வந்து அப்போ அவனை மாமியார்கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன், ஆஃபீஸ் போயிடுவேன். அப்போ வந்து சொல்லுவான், அம்மா நான் எனக்கு பள்ளி பார்த்தேன். அந்த வள்ளி சீரியல் தான் பள்ளின்னு வரவர். ஸோ சில இந்த விஷயங்கள் நம்ம மறக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் விவானுக்கு இன்னும் வரல, காக்கு பதிலாக டாட்டானுவான். காக்கான்னு சொன்னால் டாட்டான்னு சொல்லுவான், அக்கான்னு சொன்னால் அட்டானுவான். ஸோ அதனால் அவனுக்கு இன்னும் வரல. அந்த மாதிரி ரொம்ப காமெடியாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் இப்போ நம்ம நைட்டியை மாற்றாதாங்க நம்மளுக்கு என்னடா ரிலீஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த நைட் ரொட்டீன் அந்த சீரம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு முதல்ல அந்த முடியை எடுத்து அந்த கொண்டை போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த தூங்குகிற மூடு வந்த மாதிரி ஆகிடும் இல்லையா? அந்த கொண்டையில் அவ்வளோ அற்புதம் இருக்குது, என்ன தான் வந்து கடவுள் படைப்புன்னு தெரியல. ஸோ தூக்கி அப்படி கொண்டையை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை விட ஒரு பெரிய ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடையாதுன்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஒரு பாட்டில் என் ஹஸ்பண்ட் ரீசெண்டாக எனக்கு கிஃப்ட் பண்ணார். ஸோ இதில் தண்ணி குடி, நீ ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு. ஸோ அதில் தண்ணி பிடிச்சிட்டு நான் மல்டிவிட்டமின் டேப்லெட் டெய்லியும் நைட் எடுக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் என்னமோ சீரீஸ் பார்க்கலாம் என்னோடய டேப்னு சொல்லி ஃபுல் சார்ஜெலாம் போட்டு ஹெட்ஃபோன்ஸில் சார்ஜெலாம் போட்டு இந்த நைட்டில் வந்து சூப்பராக நம்ம அதை வந்து முடிச்சுடுறோம் அந்த சீரீஸ்ன்னு நினச்சி தாங்க போய் உட்காந்தேன். உடனே வந்துட்டான் என் பையன். ஸோ எனக்கு வந்து கார்ட்டூன் போட்டுவிடுன்னு சொல்லி ஃபுல்லாக டேபை எடுத்து அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் அந்த சீரீஸை பார்த்து முடிச்சுங்க. ஸோ இந்த நாள் சண்டே நைட் வந்து இப்படி தான் போச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய ரொட்டீன் நான் அவளை ஃபாலோ பண்ணுற புதுசாக நிறைய நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைலுக்காக. வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஒன்றுனா ஷேர் பண்ணுறேன், ஆர்கனைசேஷன் எல்லாமே. ஸோ மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.